இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எலிசா என்கிற தேவ மனுஷனை குறித்து நம் வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். இந்த எலிசா என்கிற தேவ மனுஷன் சாப்பாத்தின் குமாரனாய் இருக்கிற எலிசா. இவர் தன்னுடைய 12வது ஏரை உழுது கொண்டிருக்கும் பொழுது திஸ்பியன் குடிகளிலே இருந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலியா தன்னுடைய ஸ்தானத்திலே இந்த எலிசாவை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணும் பொருட்டு தன்னுடைய சால்வை மேல் போடுகிறார். அவர் ஓகே, அவர் என்ன செய்றார் அப்படின்னா எலியாவிற்கு பின் சென்று போகிறார். அதற்கு முன்னால தன்னுடைய ஏர் உழுத எல்லாவற்றினாலும் அவர்களுக்கு விருந்து பண்ணிவிட்டு பின்பதாக தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலியாவிற்கு பின்பதாக அவர் தீர்க்கதரிசியாய் அவர் புறப்பட்டு போகிறார். தேவ மனுஷனாய் இருக்கிற எலியா அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவரோடு கூட அதுரைக்கு போகிறார். அவர் மேலிருந்து கீழிருந்த சால்வையை எடுத்துக்கொள்கிறார். அது விழுகிறது. அதற்கு முன்பதாக 2 பேரும் யோர்தானை தாண்டி அக்கறைப்படுகிறார்கள். யோர்தானை தாண்டி அக்கறைப்படும் பொழுது எலியா தன்னுடைய சால்வை முறுக்கி யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் 2ஆக பிளக்கிறது. அதே மாதிரி தீர்க்கதரிசியாய் இருக்க எலிசா இக்கரைப்பட வேண்டும். அப்போ அங்கே எலியாவின் தேங்கதி எங்கே என்று சொல்லி எலிசா எலியாவின் மேலிருந்து விழுந்த அந்த சால்வையை முறுக்கி தண்ணீர் அடிக்கிறார். அந்த தண்ணீர் 2ஆக பிளக்கிறது. தண்ணீர் 2ஆக பிளக்கிறது. இங்க தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலியா எலிசாவின் இடத்துல கேட்கிறார், எப்பா நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அப்ப என்னை பார்த்தா கிடைக்கும். மேலிருந்து கீழ் விழுந்த அந்த சால்வை எடுத்துக்கொள்கிறார். தண்ணீரை முடுக்கி அடிக்கிறார். தண்ணீர் 2ஆக பிளக்கிறது. தூரத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓடி வந்து எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி விட்டது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தீர்க்கதரிசியின் எலியாவிற்கு அடுத்த எலிசா வல்லமையான தீர்க்கதரிசியாய் விளங்குகிறார். வல்லமையான தீர்க்கதரிசியாய் விளங்குகிறார். அவர் ஜெபித்த பொழுது அற்புதங்கள் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். சூனமித்தியாரின் குமாரன் மரித்து போகிறார். ஆனால் எலிசாவின் மேல் விழுந்து ஜெபிக்கிறார். அவன் உயிர் பெற்று எழும்பி விடுகிறான். உயிர் பெற்று எழும்பி விடுகிறான். தீர்க்கதரிசியின் புத்திரர் எல்லாரும் கூடாரம் வைக்கும்படியாக யோர்தானுக்கு அருகிலே சென்று அவர்கள் மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுடைய கோடாரி யோர்தான் தண்ணீரில் விழுந்து விடுகிறது. சொல்லுகிறான், இரவலாய் வாங்கினது, இரவலாய் வாங்கினது. எங்க விழுந்துச்சு? இந்த இடத்துல விழுந்துச்சு. ஒரு கொம்பை வெட்டி அந்த கோடரியை மிதக்க பண்றார். கொம்பை வெட்டி போட்டு ஒரு கம்பை வெட்டி போட்டு அந்த கோடரியை மிதக்க பண்ணுகிறார். முடிவாங்க? சயின்ஸாலே முடியாது. இரும்பு என்னைக்கு அதை மிதந்துச்சா? இல்லையே. அந்த கோடாரி மிதக்கிறது எடுத்துக்கொள்ள சொல்கிறார். இப்படி இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தருடைய வல்லமையினாலே செய்த ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசி இந்த எலிசா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலிசா மரித்ததற்கு பின்பதாக அவருடைய யூதருடைய முறைப்படி குகையில வச்சுட்டாங்க. ஒரு மரித்த ஒரு வாலிபரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரம் பார்த்து சீரியாவினுடைய ராணுவ தண்டுகள் உள்ளே நுழைகிறது. ஒரு வாலிபரை எலிசாவினுடைய கல்லறையில் அந்த வாலிபரை போடுறாங்க. உயிர் பெற்றிருந்தா பைபிள் சொல்லுது. அப்போ அத்தனை வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி, எலும்புகளுக்குள் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு உங்க எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்குதா? இந்த எலிசா தீர்க்கதரிசி, இந்த எலியா தீர்க்கதரிசி எலும்புகளுக்குள்ள வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சு. எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சு. எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் நாகமான் அந்த குஷ்டரோகி சுகமானதுக்கு என்பதாக எலிசா தீர்க்கதரிசி இடத்துல கேட்கிறான், ஐயா ஏதாவது வாங்கி கிடுங்க. ஒண்ணு வேண்டாம், கேயாசி போய் வாங்குறான். தீர்க்கதரிசி எலிசா கேட்கிறாரு, எப்ப எங்கப்பா போயிட்டு வந்த? நான் இங்கதான் இருக்கிறேன். இல்ல, அவனுக்கு வந்த குஷ்டரோகம் உனக்கு வர கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சது, க்ளோஸ்ட். அவன் தீர்க்கதரிசிக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டான். ஆனா கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார்.
கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி, கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் எதையும் செய்ததில்லை, செய்யவும் மாட்டார். ஏன்னா அதான் தீர்க்கதரிசியினுடைய ஊழிய அழைப்பு, ஊழிய அனுபவம். இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? அவர் சொன்னதை செய்யறோமா? வாழ்க்கையில அநேக முறை பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ரீசன் அவர் சொன்னதை செய்யல, அதான் பிரச்சனை. கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யல, அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், நெருக்கத்துக்கு மேல நெருக்கம், பாடுகளுக்கு மேல பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை நாம் செய்யவில்லை, ஆண்டவர் சொன்னதை நாம் செய்யவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யறோமா? ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யறோமா? தெய்வம் சொன்னதை நம்ம செய்யறோமா? கர்த்தர் சொன்னதை நாம் செய்வோம், ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்வோம். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார். இந்த எலிசா என்கிற தேவ மனிதர் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தார். நாகமானுக்கு வருகிறார், குஷ்டரோகி யாகி வருகிறார், ஒரு பெரிய தேசத்தினுடைய படைத்தலைவன். யோர்தான்ல போய் 7 தினம் முங்க சொல்லப்பா, அவ்வளவுதான். இவர் வெளியே வந்தவரை பார்க்கவல்ல, ஒண்ணும் செய்யல. இவர் அதே எப்படி தீர்க்கதரிசி என்ன பாப்பாரு, என்ன பூசுவாரு, தடவாரு, சுகமாகனது பார்த்தா இந்த சாதாரண யோர்தான்ல முங்க சொல்றாரு. வேலைக்காரன் முங்குங்கய்யா, சாதாரண பெரிய காரியம் சொன்ன செஞ்சிருப்பீர்களா? சாதாரண தானே. முங்குனா சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி விட்டது. என கர்த்தர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு, அது நடக்குது. கீழ்ப்படுகிற அனுபவம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், வார்த்தை கீழ்ப்படியோம், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு விசுவாசத்தை விடாதிருக்க உதவி செய். விசுவாசத்தின் மூலமாய் உடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.